இல்லை என்னங்க நம்ம எதிர்பாராத சப்போர்ட்டா இருக்கு, எதிர்பாராத சப்போர்ட்டா இருக்கு. இந்த வாரம் நாமினேஷன் பட்டியலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரு வெளியேற போறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. பட் இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில அதோடைய ஒரு நிலவரம் தான். பட் ஆனால் வந்து போக இது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ இருக்க நிலவரம் எப்படி பார்ப்போம், இந்த வாரம் பாயசம் யாருக்கு அப்படின்னு. இந்த வாரம் நாமினேஷன் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆதிரை, வியானா, திவாகர், அப்புறம் வந்து பிரவீன் காந்தி, கலையரசன், அப்சரா, அப்புறம் பிரவீன்ராஜ். இத்தனை பேர் வந்து இந்த வாரம் நாமினேஷன் பட்டியலில் இருக்காங்க. திவாகர் உட்பட 7 பேர் மொத்தம் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. திவாகருக்கு வந்து சப்போர்ட்டே இருக்காதுங்க. திவாகர் வந்து வாரமே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு மனுஷன் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி திவாகருக்கு சப்போர்ட் இருக்கு. அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்க்கும்போது நம்ம ஒரு வெப்சைட்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்ப்போம். அந்த வெப்சைட் எல்லா தடவையும் கிட்டத்தட்ட வந்து இதாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கும், பெரிய வித்தியாசம் வராது. ஸோ அப்படி சப்போர்ட் படி பார்க்கும்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்க்கும்போது இந்த வாரம் பாயாசம் போட்டு வெளியேற்றப்படக்கூடிய நபர்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர் பிரவீன் காந்தி. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இளசுகளுக்கு நான் கண்டிப்பா வந்து வாய்ப்பு கொடுக்குறேன், நான் வெளியே போறதுக்கு தயார் அப்படின்னு சொல்ற ஆள் என்ன உள்ள வந்தாருன்றது தெரியல. உள்ள வந்து முதல் வாரத்திலேயே உள்ள இருக்கக்கூடிய இளசுகளுக்கு நான் வந்து இதை என்னோட இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஆளை என்ன உள்ள கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்ததா வெளியேறக்கூடிய நபர்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கவர் கலையரசன். கலையரசன் ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கு. கலையரசன் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வேலைகள் அப்படி இப்போ உள்ள பண்ணிட்டு இருக்க வேலைகளும் கிட்டத்தட்ட அப்படி வரப்போகுது. நான் இன்னைக்கு கெஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு மேல அவர் தாக்கு பிடிச்சாருன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சகுனியில ஒரு ஆளா வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அந்த வேர்ட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சில கண்டென்ட்கள் பார்க்கும்போது அந்த கண்டென்ட்ல வந்து இந்த உசுப்பேத்தி விடுற வேலைகளை வந்து லைட்டா அவர் அங்கங்க பாக்குறாரோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். அந்த ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, அதுல பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படிங்கிறத. வெளியே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி மட்டும் பத்தாது, உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் கொஞ்சம் எடுத்துக்குவார் அப்படின்னு தோணுது. போறதுக்குள்ள எப்படியும் வாங்கி கட்டிட்டு தான் போவார் அப்படின்னு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இவருக்கும் பிரவீன் காந்திக்கும் பெரிய சதவீத ஓட்டுகள், மொத்த பதிவாயிருக்கு 25,000 ஓட்டுகள்ல பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் 9% ஓட்டு, இவர் 10% ஓட்டுல இருக்காரு. 2 பேரும் கிட்டத்தட்ட 2,200 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. யாரு வேணாலும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. சோ உள்ள வந்திருக்கக்கூடிய 3 பெண்கள், ஓகே, ஒன்னு ஆதிரை, விவானா, அப்சரா, இவங்க 3 பேருக்கு சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரை முதல் இடத்துல இருக்காங்க. 25,000 ஓட்டுல வந்து கிட்டத்தட்ட 5,600 6,000 ஓட்டு வந்து அவங்களுக்கு தான் பதிவாயிருக்கு. 21% ஓட்டு அவங்களுக்கு பதிவாயிருக்கு. அடுத்த இடத்துல ஒரு 16-17% ஓட்டுகளோட வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து 20, 16, 37%, கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட்டை கொண்டு போயிட்டாங்க 100%. திவாகர் அடுத்த லெவல்ல இருக்காரு. யாரா சொன்னது நான் வாரமே எவிட்டாரு அப்படின்னு? நான் வந்து 100 நாள் இங்க உள்ள இருந்து தாண்டா போவேன் அப்படின்னு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அப்படி இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. நம்மள எல்லாம் வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். 15% ஓட்டுகளுடன் 3வது இடத்தில் திவாகர். பிரவீன்ராஜ், ஏற்கனவே திவாகருக்கு அவருக்கும் பயங்கர பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. திவாகரை பத்தி பேசும் போதெல்லாம் வாலண்டியரா அந்த இடத்துல வந்து பிரவீன்ராஜ் வந்து ஆஜராகிறாரு. ஆஜராகி ஒரு வம்பு இழுக்கிறாரு. கொரட்ட பிரச்சனையில ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க போய் முடிய போகிறது தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். அப்சராக ஒரு 13% ஓட்டுகள் இருக்கு. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 7 ஆட்கள்ல இந்த வாரம் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் 3 நபர். ஒன்னு அப்சரா, இன்னொன்று கலையரசன், இன்னொன்று பிரவீன் காந்தி. இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோட கெஸ்ஸிங் இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா கலையரசன் கூட ஏதோ ஒரு 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 இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஓட்டு வாங்குறது கஷ்டம். பிரவீன் காந்தி அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பதிவிடுங்க. இதுல யார் எவிக்ட் ஆவாங்கன்னு உங்களுக்கு தோணுன்றதை தயவு செய்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. யார் கரெக்டாக கெஸ் பண்றீங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.